الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான ஒரு நாளிலே நம்ம இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த நாளிற்கு தியாக திருநாள் என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தியாகம் பின்னால் இருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ நாம் செலவு செய்யக்கூடிய பணக்காசுகளை போன்று இந்த தியாகம் அல்ல. இன்றைய காலத்தில் பணக்காசுகளை கூட நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்வதற்கு ஆயிரக்கணக்கில் நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு மனிதர், ஒற்றை மனிதர் தன் உடலை, தன் உயிரை, தன் பொருளை, ஏன் தன் குடும்பத்தையே அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அது இந்த நாளின் நாயகர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக தன்னைத்தானே அல்லாஹ்விற்காக வேண்டி ஒப்படைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்லிம், நீங்கள் என்னிடத்தில் சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு நான் சரணாகி விட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி திருக்குர்ஆன் அதை பதிவு செய்கிறது. ஆக இப்படி ஒரு குடும்பமே அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்தது சொன்னால் அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆன் பலவிதமான பாராட்டு பத்திரங்களை வழங்குகிறது. கானித்தன் லில்லாஹ், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர். ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வுடைய அனைத்து நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியார். ஹனீஃபன், அனைத்து விதமான அசத்தியங்களை விட்டும் சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு மாமனிதர். அது மட்டுமல்லாமல் ஒரு தனி மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனில் வருகிறது, உம்மத்தன். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் பிறந்து மிஸ்ர் வழியாக வந்து கடைசியில் அரபு நாட்டில் மக்காவில் தஞ்சம் அடைகிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி 3 ஊர்கள் அல்ல 3 கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல 3 விதமான கூட்டத்தார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லி தம்மத்தம் அடித்துக் கொள்வார்கள்.
முதலாவதாக யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நசாராக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நாமும் சொல்கிறோம், முஸ்லிம்களாகிய நாமும் இப்ராஹிம் நம்மை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். காரணம் என்ன என்று தெரியுமா? அவர்கள் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டார். கபூல் செய்து மாத்திரம் அல்லாமல் மூன்று சமுதாயமும் இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டு பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லாரும் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒரு சிலர்கள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மூன்று சமுதாய மக்களும் ஒரே ஒருவரை எங்களது நபி, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மக்களுக்கு உம்மை நான் இமாமாக நான் நியமிக்கிறேன், அதாவது ஒரு உம்மை நான் தலைவராக ஆக்குகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைமைத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். காரணம், அவர்கள் செய்த தியாகங்கள் எப்படி? ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி உயிரே விட துணிந்தார்கள். நெருப்பு குண்டத்தில் போடப்படும் பொழுதும் கூட ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வயதான காலத்தில், தள்ளாத காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். அதுதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்து ஒரு 10 வயதுதான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பிள்ளை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். 3 தடவை கனவை காணுகிறார்கள். 3 தடவை தன் பிள்ளை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்ட அவர்கள் உறுதி கொண்டார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளை, நாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கனவை நினைவாக்குவதற்காக வேண்டி இங்கே செயல்படுத்துகிறார்கள். கத்தியை நன்றாக கூர்மைப்படுத்துகிறார்கள். கூர்மையெல்லாம் படுத்துவதற்கு முன்னால் மகனத்தில் சொல்கிறார்கள், இந்த போன்று நான் உன்னை அறுப்பதாக நான் கனவில் கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி மகனிடத்தில் அபிப்பிராயத்தை கேட்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா பத்தி ஃபஅல் மா துஅமர், எனது தந்தையே, உமக்கு என்ன காரியம் ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். ஒரு சின்ன பிள்ளையின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நீங்கள் இன்ஷாஅல்லாஹ் பொறுமையாளர்களில் ஒருவனாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பொறுமையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மகன் தந்தைக்கு அட்வைஸ் செய்கிறார். இதை போன்று, தந்தையே, என்ன மல்லாத்து வச்சு இந்த செய்யாதீங்க, அறுக்காதீங்க, ஏனென்றால் நான் உங்களை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே அதிகமா ஆகும் பொழுது எனக்கு என் மீது உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும். எனவே குப்பர படுக்க வைத்து கை கால்கள் எல்லாம் கட்டு என்ன செய்யுங்க, என்னை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லி தந்தைக்கே அட்வைஸ் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். கடைசியாக என்ன ஆனது நாம் அனைவரும் அறிந்ததுதான். கத்தியை நன்றாக கூர்மையாக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தில் வைக்கிறார்கள். கத்தி அறுக்கவில்லை. மறுபடியும் ஒன்றாக கூர்மையாக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தில் வைக்கிறார்கள். கத்தி அறுக்கவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கோபப்பட்டு அந்த கத்தியை நேராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாறை மீது அடிக்கிறார்கள். பாறை 2ஆக பிளந்தது என்பது வரலாறு. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்த அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்புகிறான். அந்த ஆட்டை கொண்டு வரும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதை பார்த்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். கடைசியாக கீழே படுத்திருந்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாமும் தப்பித்துக் கொண்டோம், அல்லாஹ் நமது தியாகத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி இந்த தக்பீர் தஷ்ரீக் நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தக்பீர், இந்த தக்பீர் வந்த வரலாறு இப்படித்தான். இப்படி கடைசியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், உங்கள் மகனை பலியிடுவதற்கு பதிலாக இந்த ஆட்டை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுங்கள். அந்த மகனுக்கு பகரமாக அந்த ஆட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவனை அல்லாஹ் தஆலா அறுக்க சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னத்து இதுவரைக்கும், ஏன் கியாமத் வரைக்கும் இந்த வழிமுறை என்பது தொடரும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய திருக்குர்ஆனில் ஒரு வாக்கு இது.
ஆக இப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பல்வேறு விதமான ஒரு சில செயல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உதாரணமாக மீசை கத்தரிப்பது ஒரு இபாதத், தாடி வளர்ப்பது என்பது ஒரு இபாதத். ஏன் வெள்ளை முடி முதலில் பார்த்தது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இது என்ன ஒரு வெள்ளையா இருக்கிறது என்ன என்று கேட்கும் பொழுது இதுதான் நூர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ஸிதினி நூரா, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஒளியை இன்னும் அதிகமாக ஆக்கி தருவாயா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வெள்ளை முடியை கேட்டு வாங்கியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் நாம் நகங்களை வெட்டுகிறோம், தலையிலிருந்து கால் வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான சுன்னத்தான விஷயங்களும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்ததுதான். அதனால் தான் இந்த உம்மத்திற்கு பெயர், இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? மில்லத்தை இப்ராஹிம். அதுதான் இப்ராஹிமுடைய சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கணிதத்திற்குரிய கடைசியாக ஒரு சின்ன விஷயம், ஆட்டை அறுக்கும் பொழுது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் 3 விதமான குழாய்கள் அங்கே அறுப்பட வேண்டும். மூச்சு குழாய், உணவு குழாய், 2 இரத்த குழாய்கள் இருக்கும். அந்த 2இல் 1 அறுப்பட வேண்டும். ஆக 3 விதமான குழாய்கள் அறுக்கப்பட வேண்டும். அறுக்கப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யா அம்வாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லி துஆவை ஓதி நாம் நமது பிராணிகளை 3 விதமான குழாய்கள் அறுக்கும்படியா நாம் என்ன செய்யணும்? பிராணிகள் அறுக்க வேண்டும். அறுத்து முடித்த பின்னால் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி கமா தக்கப்பல்த மின் ஹபீபிக முஹம்மதின் வ மின் கலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ் உன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நீ எப்படி குர்பானியை ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்று உன் கலீல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எப்படி இந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டாயோ அதே போன்று என் புறத்திலிருந்தும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி இந்த துஆவை ஓத வேண்டும். ஹலாலான பிராணிகளில் 7 விதமான வஸ்துக்களை சாப்பிடுவது ஹராம். என்னென்ன வஸ்துக்கள்? ஆண் கோழி, பெண் கோழி, மூத்திரப்பைகள், 2 விதைகள், கடலை, பித்தப்பை, ஓடும் ரத்தங்கள். இந்த 7 விதமான வஸ்துக்கள் ஹலாலான பிராணிகளில் சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சரி, குர்பானியுடைய கரியை 3 பங்கா நாம் பங்கு பிரிக்க வேண்டும். ஒன்று நமக்காக வேண்டி, மற்றொன்று உறவினர்கள் நண்பர்களுக்காக வேண்டி, கடைசியாக 3வது பங்கு ஏழை எளியோர்களுக்காக நாம் பங்கு வைக்க வேண்டும். குர்பானி தோலை பொறுத்த வரைக்கும் அது மதரசாவில் ஓதக்கூடிய ஏழை மாணவர்களுக்கோ அல்லது மற்ற ஏழைகளுக்கோ சதகா செய்துவிட வேண்டும். அல்லது அதை விற்று காசாக்கி அதன் காசை சதகாவாக நாம் கொடுக்க வேண்டும். அதாவது கரியை வெட்டுபவர்களுக்கு கூலியாகவோ அல்லது ஊழியர்களுக்கு கூலியாகவோ கொடுக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஆக எல்லாம் இறைவன் நாம் இந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று நம்முடையதிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நமது குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.